குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழகத்தில் கனிம கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மலைகள் வெட்டி எடுப்பதில்லை. அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக கம்ப்யூட்டர் 20 ஆண்டு ஆயும் அரசு இன்னும் அந்த பேப்பர் பென்னில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இதை டிசம்பர் மாதம் மனு கொடுத்து அப்போ இருந்த கமிஷனர், கனிமவளத்துறை கமிஷனர் சரவண வேல்ராஜ் தான் கம்ப்யூட்டர் பில் கொண்டு வந்தார். ஆனால் கம்ப்யூட்டர் பில்லு வந்த பிறகு இது மாதிரி கம்ப்யூட்டர் பில்லு போட ஆரம்பித்தாங்க கனிமத்தில். இது வந்த பிறகு இதில் அரசுடைய சிம்பிள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சென்னையில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலையில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய முறைகேடு நடைபெறுது. அதாவது சென்னையில் மெட்ரோ ஒர்க்கு மண்ணை எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் போன ஃபஸ்ட்டு செஷனில் அந்த மண்ணை எடுத்து தூரமாக எடுத்து போய் பல்லாவரம் போன்ற மலைப்பகுதியில் கொட்டுவாங்க. இப்போது கடந்த இந்த 2-3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ மண்ணை எடுத்து விற்பனை செய்கிறாங்க. விற்பனை செய்கிறதுக்கு உத்தரவே இல்லை. ஆனால் அதை எடுத்து ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கணும். நான் அரசு என்ன கேட்குறேன்னா, கடற்கரை ஓரம் பீச்சில் நடக்கக்கூடிய மெட்ரோ வேலை ஆகட்டும், திருவான்மியூர் வேலை ஆகட்டும், அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் இப்போ எங்கே வச்சுருக்காங்க அரசு காட்ட முடியுமா? பல லட்சம் மெட்ரிக் டன்னு, லட்சக்கணக்கான மெட்ரிக் டன்னு மெட்ரோ வேலைக்காக நோண்டப்பட்ட மண் எங்கே இருக்குது? சொல்ல முடியாது. அதெல்லாம் விற்கப்பட்டது. இதில் இந்த மெட்ரோ வேலை அரசாங்க வேலைன்னு நினைக்கிறோம். அதில் இந்த மண் எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு. ஆனால் நமது லாரி உரிமையாளர்கள் அந்த மண்ணை அந்த கழிவு லாஸ்ட்டாக அந்த மண் எடுத்த பிறகு இருக்கிற கழிவை எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்த ஒரு பில்லு தராங்க. இந்த மாதிரி பில்லு. இந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணி சென்னை ஏடி மைன்ஸ் பறிமுதல் பண்ணி கோடம்பாக்கத்தில் எடுக்கிறாங்க. விருகம்பாக்கம் 2.5 கிலோமீட்டர்லேயே அந்த வண்டி நிறுத்தப்பட்டு அந்த வண்டி காவல் நிலையத்தில் போடப்பட்டு கனிம கொள்ளை கனிம கடத்தல்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடத்தலும் கனிம கொள்ளை எப்படி போடுவாங்க? இங்கே சென்னையில் என்ன அவ்வளோ பெரிய ரிவர் இருக்கா? இல்லை சென்னையில் மலை கோரிகள் இருக்கா? இல்லை சென்னையில் ஏதாவது ஏரிகள் இருக்கா? எங்கேருந்து மண்ணை கொள்ளை அடிப்பாங்க? ஆகவே அரசு இந்த மாதிரி வாகனங்களில் இது மாதிரி பில்லு கொடுத்து போகிறதுல என்ன தவறு நடக்குதுன்னா, முதல் தவறு இதை ஐடிடிசி என்ற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிடிசி நிறுவனம் எங்கே மண் எடுக்கிறோன்னு இல்லை. கோடம்பாக்கத்தில் இந்த வண்டி ஓனருடைய வாகனம் கோடம்பாக்கத்தில் லோடு ஏற்றுது. ஆனால் பில்லில் பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய இடம் ஐடிடிசின்னு தான் இருக்குது, எங்கே எந்த இடத்துன்னு இல்லை. ரெண்டாவது, கோடம்பாக்கத்திலிருந்து ஐப்பத்தாங்கல்னு போட்டிருக்காங்க டெஸ்டினேஷன் வைக்க வேண்டிய இடம். ஆனால் அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்கன்னா 170 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 ஹவர் போட்டிருக்காங்க. ஒரு 5 ஹவர்ஸு ஆகுமா? நைட்டில் ஒரு 4-5 கிலோமீட்டர் போகிறதுக்கு எப்படி 5 ஹவர்ஸு போடுவாங்க? இது இல்லாத அதோடைய காஸ்ட் இல்லை, அதோடைய காஸ்ட்டே கிடையாது. இதில் இப்போது முன்ன பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக வெறும் பேப்பர் பில் இருக்கும், பெனில் எழுதுவாங்க, அது மேஜிக் பெனில் எழுதுவாங்க. அதோடைய ஆலோகிராம் ஸ்டிக்கரை டூப்ளிகேட் ஒட்டப்படும். சென்னை மைன்ஸில் இப்படி நடந்துட்டு இருந்து இப்போது இந்த பில்லு வேணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பண்ணும். அதாவது கம்ப்யூட்டரைஸ் பண்ணலன்னா கனிமவளத்துறை அலுவலகத்தில் இருக்கிற எல்லா கணினியும் உடைக்கப்படும்னு கோரிக்கை வைத்த பிறகு தான் ஐஏஎஸ் இது மாதிரி அரசு சிம்பிள் போட்டு ஒரு பில்லு கொண்டா. ஆனால் இந்த பில்லில் இவ்வளோ தவறு நடக்குது. இந்த தவறு செய்கிறதெல்லாம் அந்த மெட்ரோ கான்ட்ராக்டர் தான் அண்டு ஏடி மைன்ஸ் 2 பேரும் இணைந்து இதை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம லாரி ஓனரை சிட்டியில் நாங்கள் ஒரு துப்புரவு தொழிலாளி மாதிரி இரவு நேரத்தில் அந்த மெட்ரோலேருந்து எடுக்கக்கூடிய கழிவை எடுத்துன்னு நாங்கள் பல்லாவரம் போன்ற பகுதியில் கொடுக்கும்போது அதை காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போகிறோம். 3000 ரூபா வாங்குகிறாங்க.
இந்த கழிவுடைய காஸ்ட் அரசாங்கம் நிர்ணயித்த விலை 28 ரூபாய் ஒரு டன்னுக்கு. அப்போ ஒரு வாகனத்தில் இருக்கிறதுக்கு 300 ரூபாய் தான் காஸ்ட் ஆகுது. ஆனால் இதை வந்து கனிம கொள்ளை அண்ட் கடத்தல்னு போட்டிருக்காங்க வழக்கு. எப்படி இங்கே அவ்வளோ பெரிய எந்த ஒரு சிட்டியில் எங்கேயுமே போய் யாராலையும் நோண்டி எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த மெட்ரோ வேலையில் இருக்கக்கூடிய அந்த மண் எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது. இது முதல்வருக்கு தெரியுமா, இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரியுமா? ஆகவே இந்த வாகனத்தை விடுவிக்க வேண்டும். அதில் நடைபெறுகிற முறைகேடு, அதாவது இந்த டேட் போடுறதுலேருந்து ஸ்பாட் போடுறதில்ல, டைமிங் அதிகம் போட்டு லோடுகள் எடுக்கப்படுது, இதில் காஸ்ட் போடுறதில்ல. இதை வந்து கண்டித்து தான் நாங்கள் வந்து வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து சென்னை மெட்ரோவில் ஓடக்கூடிய லாரிகள், அதாவது அந்த கழிவு எடுக்கிறது, அங்கே ஓடக்கூடிய மற்ற மிஷினரி லாரிஸ் எல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களால் அது இது குறித்து டைரக்டர் யார் கேட்டாலும் எந்த பதிலும் இல்லை. இது 20ஆம் தேதி பிடிப்பட்ட வண்டி. 10 நாளாக நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம், சென்னை கலெக்டருக்கு. அவங்களும் பேசலாம் பண்ணிக்கலான்றாங்க. எங்கேயுமே இல்லை. ஒரு சிட்டி உள்ளே எங்கேயாவது மலை பகுதி, இப்போ திருவள்ளூர் பகுதி இல்லை சிட்டி அவுட்ரு போயிட்டா கூட இந்த ஏரியிலேருந்து எடுத்தாங்கன்னு கூட கேஸ் போடலாம். ஆனால் சிட்டி உள்ளே கோடம்பாக்கத்துலேருந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த வண்டி இருக்குது. அப்போது ஒரு வாகனத்தை பிடிப்பட்ட உடனே அந்த அதிகாரி கொடுக்குற பில்லு தான், மைன்ஸ் கொடுக்குற பில்லு தான். அந்த வாகனத்தை பிடிச்சி அந்த பில்லில் டைமிங்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கேருந்து 10 நிமிஷம் கோடம்பாக்கம் சைட்டுக்கு போய் இந்த சைட்டில் என்ன நடந்தது, யார் தவறு சேர்ந்து நடவடிக்கை எடுக்காத அதே பில்லு வழங்கக்கூடிய அதிகாரியே இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 வழக்காவது தேவை. அவங்க நடத்துகிற இந்த கனிம கொள்ளையை வெளியே தெரியணுன்னா ஏதாவது வழக்கு போட்டு ஆகணும். என்ன வழக்கே இல்லை. அது மாதிரி வந்து அப்பாவி லாரி ஓனரை பிடித்து இது மாதிரி போடும்போது அது நான் பேலபிள் செக்ஷன் 379 and 431 2 செக்ஷன் போடுறாங்க. நான் பேலபிள் ஒரு டிரைவரு அண்ட் ஓனர் போடுறாங்க. 15 நாள் உள்ளே இருக்கணும். 17ஆவது நாள் தான் வருவார். அதுக்கப்புறம் வண்டி எடுக்க கோர்ட்டில் 50,000 டெபாசிட் பண்ணோம். ப்ராப்பர்ட்டி எடுக்க இதை ஏபி எடுக்கணும். டிரைவரை ரிமாண்ட் பண்ணிட்டா ஜெயிலேருந்து வரணும். இல்லைன்னா ஏபி எடுத்து வண்டியை விடுவிக்கிறதுக்கு மாத கணக்காகிடும். ஒரு வேல்யூவே இல்லாத பொருள், வெறும் 300 ரூபாய் வேல்யூ உள்ள ஒரு பொருளுக்கு எங்களை கனிம கடத்த. ஆனால் தமிழகத்தில் கனிமங்கள் கடத்தப்படுது. இப்போது கேரளா கர்நாடகா போயிட்டுருக்குது. இப்போ அதுக்கு வந்து அரசு வந்து பசுமை வரி அப்படின்னு போடுறாங்க. அப்போ பசுமை வரி கட்டிட்டா, பணம் கட்டிட்டா அந்த மலை உடைச்சி எடுத்துகிட்டு போகலாமா? நீதி அரசர் கிருபாகரன் உத்தரவு இருக்குது. மலைகளை வந்து இங்கே உடைச்சி அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது 2019 போட்ட உத்தரவு இருக்குது. அதை மீறி பசுமை வரி வசூல் செய்ய. அப்போ பசுமை வரி எதற்காக? அப்போ எங்களுக்கும் இந்த பசுமை வரி போடுங்களேன். இங்கே எடுக்கப்படுது. இல்லை ஆத்தோரம் இருக்கிற வீடுகளெல்லாம் காலி பண்ணி நிறைய கோர்ட் உத்தரவுன்றாங்க. ஏன் அதுக்கும் கோர்ட் உத்தரவு இருக்குது. ஏன் பசுமை வரி போட்டு அந்த வீடுகளை அவருக்கு பல ஆண்டு காலமாக இருக்காங்கன்னு பசுமை வரி வசூல் பண்ணிட்டா போதுமே. அப்போது இதே மாதிரி பசுமை வரி எங்கே பண்ணுதுன்னா மத்திய அரசு பண்ணுது. காலாவதியான வாகனங்கள், அதாவது 15 ஆண்டுக்கு மேலே போகிற வாகனத்துக்கு இன்ஜினை மாற்றணும், இல்லை வண்டியை கண்டெம் பண்ணணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் அரசு இப்போ என்ன பண்ணுது, 15 ஆண்டுக்கு மேலே போன வண்டிக்கு எஃப்சி அப்போது 10,000லேருந்து 50,000 வரைக்கும் பணம் வசூல் பண்ணிவிட்டு அப்போ அந்த புகைலாம் எங்கே போவோம்? இன்ஜினில் இருக்க. நாங்கள் லாரி உரிமையால் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, நாங்கள் அந்த வாகனத்துடைய இன்ஜினை மாற்ற தயாராக இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது சலுகை கொடுங்க. புது இன்ஜின் லேட்டஸ்ட் Euro 6 Euro 3 Euro 4 இன்ஜினை போடுறோம், புகை வராத பண்ணுறோன்னு சொன்னால் அதை ஒத்துக்கலை. ஆனால் பசுமை வரி பணம் வந்தால் மட்டும் அந்த புகைலாம் எங்கே போகும்? அது மாதிரி இந்த கனிமத்தில் இப்போ பசுமை வரி என்ற போர்வையில் கடத்தல் நடந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியல. ஆனால் சிட்டிக்குள்ளே யாராலையும் ஒரு பிடி மண் நோண்டி எடுத்து போக முடியாது. சிட்டியில் எந்த இடம் வேக்கண்ட் ஆகுது, கூவம் தான் காலியாக இருக்குது, கூவத்தை சேர கூட. ஆனால் இந்த மாதிரி மெட்ரோ ஒர்க்குக்கு ஒரு கையில் பில்லு வச்சுட்டு போகிற வண்டியை பிடிக்கிறாங்கன்னா அப்போது இது எப்படி இது நான்னு கேட்குறோம். அது இல்லாத நாங்கள் வந்து இந்த மெட்ரோ ஒப்பந்ததாரர் எப்படி ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது, எந்த முறையில் ஒப்பந்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த மண்ணை எடுத்து விற்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை அந்த மண்ணை எடுத்து போய் விற்க வச்சுருக்காங்களா, இல்லை ஒப்பந்தத்தில் எந்த மாதிரியான ஒப்பந்தம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும். கட்டிட கழிவுகளை எடுக்க என்ன அரசு சட்டம் வச்சுருக்கு?
ரப்பிஷ் எடுக்கிறோம்ல, பழைய பில்டிங் இடிக்கிற ரப்பிஷை எடுத்துகிட்டு போகும்போது காவல்துறையிலேருந்து எங்களுக்கு இரவில் வரத்துக்கே எங்களுக்கு கொடுக்கறது 5 மணிலேருந்து 6 மணி நேரம் தான் கொடுக்கப்படுது. அதுலேயே அந்த வாகனத்தை மடக்கி எங்கே பாரு நிறுத்துகிறாங்க. இது வந்து கழிவு எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி மெட்ரோ மண்ணு எடுக்கிறதுனால எப்பவும் போல் மறுநாள் காலையில் 6 மணிலேருந்து டிராஃபிக்கு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த கழிவெல்லாம் எங்கள் மாதிரி லாரி ஓனர்ஸு ஒரு ஆயிரக்கணக்கான லாரிகள் இரவு நேரத்தில் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணதுனால தான் எல்லா இடமும் சுத்தமாக இருக்குது. இல்லை அரசே கூவம் ஓரம் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். ஆகவே இந்த கனிமங்கள் வந்து என்ன மாதிரியான முறைகேடுன்னா, கனிமவளத்துறை வந்து மலைகள் வெட்டி எடுக்கிறது க்ரஷ் பண்ணுறதுக்கு 1374 பேருக்கு கனிமவளத்துறை உத்தரவு கொடுத்துருக்கு தமிழகம் முழுவதும். ஆனால் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு 4000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. வெறும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு அரசுடைய கனிமத்தை அரிக்கிறது தமிழகத்தில் ஒண்டி தான். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எதுக்கு? பொல்யூஷன் வந்து அந்த சுற்று வட்டாரத்தோட இதனால் பொல்யூட் ஆகக்கூடாதுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இவர்கள் அரைக்கிறது எது? ஏதோ நாரோ மற்ற பொருள் கிடையாது, எல்லாமே அரசுடைய கனிமத்தை அரைக்கிறாங்க. அதுக்கு 4000 பேர் இருக்காங்க. இதுக்கு பல போராட்டம் பண்ண பிறகு இப்போ 1371 பேருக்கு அனுமதி கனிமவளத்துறை கொடுத்துருக்கு. ஆனால் பொதுப்பணித்துறை பார்த்திங்கன்னா 478 பேருக்கு தான் பொதுப்பணித்துறை அப்ரூவல் கொடுத்துருக்கு. இதெல்லாம் லிஸ்ட்டு, இதெல்லாம் அவங்க கொடுத்த லிஸ்ட்டு. அப்போது 900 பேர் குவாலிட்டி செக் இல்லாமல், குவாலிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதையே கனிமவளத்துறை இவ்வளோ அனுமதி கொடுத்துருக்கு. இது ஒரு முறைகேடு. வெறும் 478 பேர் தான். கனிமவளத்துறை 1377 பேருக்கு பர்மிட் கொடுத்துருக்கு. பொல்யூஷன் 4000 பேர். அப்போது மீதி 1300 பேர்னால் 3000 பேர் எந்த அனுமதி இல்லாத அரைக்கப்படும். அப்போது இதுதான் இந்த தரமற்ற பில்டிங், அதாவது கேபி பார்க் போன்ற, ஹவுசிங் போர்டு போன்ற, இல்லை போலீஸ் குவார்ட்டர்ஸு சீலிங் உழர்ந்து, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எந்த செக்கும் இல்லை. இதை வந்து தொடர்ந்து இந்த அரசுக்கிட்ட 3 ஆண்டுகளாக கேட்டுட்ருக்கோம். 4 ஆண்டாக கேட்டுட்ருக்கு. எல்லா அமைச்சருக்கும் கொடுத்துருக்கோம். அப்போது இதில் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கனிமவளத்துறை டைரக்டர் இப்போ மாற்றிருக்கிறது 6வது டைரக்டர் மாறி இருக்கா இந்த 4 ஆண்டில். ஏன் அடிக்கடிக்கு கனிமவளத்துறை டைரக்டர் மாற்றுறீங்க? 6 மாதம் 8 மாதத்துக்கு ஒரு வாட்டி. டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் 6 முறை மாற்றப்பட்டிருக்கு. ஏன் இந்த மாற்றம் ஏற்படும்? ஒருவேளை அவர்கள் ஏதாவது தவறு செய்தார்களா? இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன் நான் கேட்குறேன்னா, எங்களை மாதிரி சங்கங்கள், அமைப்பு, ஒரு பாதிக்கப்பட்டவங்க, அந்த துறையில் இருக்கிறவங்க போய் ஒரு மனு கொடுத்து அந்த அதிகாரிக்கு தெரியப்படுத்தி, அந்த அதிகாரி வந்து அதை விசாரணை செய்து கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிக்கு நோட்டு அமைச்சு அதை போட்டு அவருக்கு வந்து அதை நிறைவேற்ற அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வேணும். ஆனால் இது மாதிரி 8 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதிகாரிகளை எப்படி மாற்றுறீங்க? ஏன் கனிமவளத்துறை அதிகாரிகளை தொடர்ந்து பந்தாடிட்டு இருக்கிறீங்க? ஏன் பண்ணுறீங்க? அப்போது அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா தெரிவிக்கணும். ஆகவே இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா அரசை கேள்வி கேட்குறது, பொதுமக்கள் சார்பாகவும், இது மாதிரி அமைப்புகள் சார்பாகவும், சங்கங்கள் சார்பாகவும், டைரக்டர் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டால் அதுக்கான விளக்கத்தை அரசு தர வேண்டும். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஒரு அதிகாரி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட இது நடக்குது, முறைகேடு நடக்குது, நாங்கள் போய் சொல்கிறோம். தவறு நடக்க சொல்லி கொண்டு அது வரத்துக்குள்ளே அந்த அதிகாரி மாற்றப்படுறார். திருப்பி நான் இந்த சூரி பரோட்டா கதை மாதிரி முதல்லேருந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது சரவண வேல்ராஜ் வந்து அவர் நடவடிக்கை எடுத்து இந்த ஆர்டினரி பேப்பரில் எழுதுகிற, மேஜிக் பெனில் எழுதுகிற பில்லெல்லாம் மாற்றி கம்ப்யூட்டர் பில்லு கொண்டு வந்தார். அவரை உடனே மாற்றிட்டீங்க. இப்போ இருக்கிற அதிகாரி இப்போ தான் நான் வந்திருக்கேன்னு 3 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ தான் வந்திருக்கேன், ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போது என்ன நடக்குது? நீங்கள் வந்து சொன்னீங்க, போன அதிகாரி வந்து ஜிபிஎஸ் கருவி பொருத்தணும், 31/7க்குள்ளே கனிமம் ஓட்டக்கூடிய வண்டிகளாக ஜிபிஎஸ் பொருத்த வேண்டும், இடமேடை பொறுத்து போட வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவே பில்லு வந்துடும்னு எல்லாம் 31/7க்குள்ளே பண்ணலான்னு உத்தரவு போட்டு போனார். இப்போ இந்த 2 மாதமாக 1.5 மாதமாக எந்த வேலையும் நடக்கலை. அதே ஆஸ் யூஷுவல் போயிட்டுருக்கு. அப்போ பில் இல்லாத வர வண்டிங்க வந்துட்டு இருக்குது, கனிமங்கள் கடத்தப்படுது. ஆகவே இதை தான் நாங்கள் வந்து கேட்க நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த எம்சாண்டு இதில் வந்து நிறைய
பிரச்சனைகள் இருக்குது, நிறைய முறைகேடு நடைபெறுது. ஆகவே இதை குறித்து நாங்கள் இந்த மெட்ரோ மண் ஓட்டக்கூடிய வாகனத்தை விடுவிக்க வேண்டும். இந்த மெட்ரோவில் மண்ணில் இந்த கான்ட்ராக்டரும் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் சேர்ந்து அடிக்கக்கூடிய கொள்ளையை நிறுத்த வேண்டும். முறைப்படி எங்கே எடுக்கப்படுது பொருளுக்கான இடம் போட வேண்டும். எங்கள் வாகனத்துக்கு பில் இருக்குது. இந்த வாகனம் பறிமுதல் பண்ணது 3:30 மணிக்கு. 3:30 மணிக்கு பறிமுதல் பண்ண பிறகு இதெல்லாம் ஆதாரங்கள். 3:30 மணிக்கு அந்த வண்டியே அந்த மேடம் ஸ்டேஷனில் விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒப்படைச்ச பிறகு 4:30 to 7:30 இன்னொரு பில்லு வருது. இதே மாதிரி அரசாங்கம் முத்திரை போட்ட பில்லு எப்படி வருது? அப்போது அவர் லாரியை பார்க்கறதில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சிட்டியில் 50க்கு மேற்பட்ட இடத்துல இந்த மெட்ரோ மண் எடுக்கப்படுது. அப்போ இதை இது 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 யார் கொடுக்கறது, யார் விற்கிறது? ஆகவே இந்த கடலோரம் இருக்கிற எடுத்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா 25,000 30,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டது ஒரு லோடு. அந்த மண்ணெல்லாம் ஏன் விற்கப்பட்டது, இல்லை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை அரசு சொல்ல வேணும். இதையே ஒரு சவாலாக கேட்குறேன் நான். அந்த மண்ணெல்லாம் எங்கே? அடையாறில் எடுத்த மண் எங்கே? திருவான்மியூரில் எடுத்த மண் எங்கே? பீச்சில் எடுத்த மண்ணெல்லாம் எங்கே வைத்திருக்கிறார்கள்? எவ்வளோ ரூபாய்க்கு விற்கப்பட்டது? ஏன் இந்த அப்பாவி 28 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர அப்பாவி துப்புரவு தொழிலாளி மாதிரி அந்த மெட்ரோ சேரை எடுத்துகிட்டு வரவங்கள ஏன் நீங்கள் காயப்படுத்துறீங்க? ஏன் இவர்களை பிடிக்கிறீங்க? அப்போது அந்த பெரிய மாஃபியெல்லாம் யார்? இதை வெளிப்படுத்த வேண்டும். இதை ஏன் மாற்றப்பட்ட இப்பொழுது புதிதாக வந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு தான் இந்த கேள்வி. அவர் சிட்டியிலே இருக்கிறதில்ல, அவர் பார்க்கவே முடியல. எப்போ கேட்டாலும் புதுக்கோட்டையில் தான் இருக்கார். போன வேலை நிறுத்த அறிவித்தா அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னு தான் கேட்குறேன். இது அமைச்சருக்கு தெரியுமா? முதல்வருக்கு தெரியுமா? முதல்வர் ஜெர்மனியில் இருந்தால் கூட இங்கே மழை என்ன நிலவரம்னு விசாரித்ததா இன்று டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி விசாரிக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிற இடத்துல இது மாதிரி சிட்டி உள்ளேயே இவ்வளோ கனிம கொள்ளை நடக்குதுன்னா, அப்போது வெளியே அவுட்டரில் ஓசூர் பார்டரில் கேரளா பார்டர்லெல்லாம் போகிற கொள்ளையெல்லாம் எப்படி தடுக்க போகிறீங்க? அதை தொடர்ந்து மக்களாகட்டும் லாரி உரிமையால் தெரியப்படுத்திகிட்டே இருக்கிறோம். இன்னும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. திட்டம் போட்டு திருடப்படுகிறது. ஆகவே இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் உங்களை சந்திச்சிருக்கோம். எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள் எடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு சிட்டி உள்ள மெட்ரோ மண் எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் போடுற எங்களையே பிடிச்சி திருட்டு மற்றும் கடத்தல் வழக்கு போடுறாங்கன்னா அப்போ நாங்கள் அதில் வரத்துக்கு எங்களுக்கு ஓட்டுறதுக்கு இஷ்டம் இல்லை. நாங்கள் எங்கள் வாகனத்தை நிறுத்திக்கோம். கேஸு இல்லை, இப்போ வண்டி பிடிச்சிருக்காங்க. கலெக்டருக்கு கேட்டிருக்கேன், கனிம வளத்துறை டைரக்டருக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், அந்த பிடித்த அதிகாரி சந்திச்சிருக்கேன். அமைச்சர் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே ஊருக்கு போயிட்டார். அமைச்சரை சந்திக்க போகிறேன். அதனால தான் பத்திரிகை மூலமா முதல்வர் பார்வைக்கும் அரசு அதிகாரி பார்வைக்கும் கொண்டு போயிருக்கார். ஆமாம், இப்போ நானே பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுத்துருக்கேன். எனக்கே பாதுகாப்பு வேணும்னு. எந்த கனிமம் எடுக்கிற இடத்துல எங்களால் போக முடியல. லோக்கலில் இருக்கிறோம், போகிறான், அடிபட்டு அவனை ஏற்றி காலி பண்ணான். எங்களுக்கு காஞ்சிபுரம் எஸ்பிக்கு நான் 2 முறை கடிதம் கொடுத்துருக்கேன். இங்கே எவ்வளோ மலைகள் இருக்குது, எவ்வளோ நடக்குதுன்னு நான் அங்கே போனோம், எனக்கு பாதுகாப்பு கொடுன்னா அவர் கொடுக்கவே இல்லை. எஸ்பி கேட்டிருக்கேன், எங்கேயுமே இல்லை. இப்போது அரசு கூட இப்போது எவ்வளோ கனிமங்கள் இருக்குது, ஆட்கள் மேன் பவர் போட்டு ஒரு கனிம இடத்துலையும் ஆள் போடணுன்னு கூட இப்போ முயற்சி பண்ணாங்க. அது எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியல. இப்போது விழுப்புரத்தில் 300 இடத்துல மலைகள் வெட்டி எடுக்கப்படுது. ஆனால் 7 பேருக்கு தான் இப்போது கனிம வளத்துறை அனுமதி கொடுத்துருக்கு. 7 பேருக்கு தான். மீதி என்னப்பா பண்ணுறாங்கன்னு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் அவரை கேட்குற ஆறுமுக நயனார்னு கேட்டால் அது அவங்க காலகாலமாக அவங்க வாழ்வாதாரத்துக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறார். ஒரு அரசு அதிகாரி சொல்கிறார். இது வரைக்கும் அரசுக்கிட்ட ஒரு மலை கூட இல்லை, எல்லாமே தனியார்கிட்ட. நாங்கள் ஏற்கனவே டேமன் மூலிமா விட சொன்னோம். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியில் டேமன் மூலம் கனிமங்கள் கொடுக்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. இது வரைக்கும் அதை பற்றி எந்த முயற்சியும் எடுக்கலை. அப்போ எல்லாமே தனியார்கிட்ட இருக்குது. தனியார்
கிட்ட இருக்கு. இந்த இந்த எம்சாண்டு சட்டத்திட்டமே உருவாக்கலை. எம்சாண்டு அரைக்கிறாங்களே, சட்டத்திட்டமே இல்லை, ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. அப்போ எப்படி ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணலன்னா எப்படி அதுக்கு எப்படி யாரை தண்டிப்பீங்க? இதில் நான் தான் லைனாக சொன்னேனே, கனிமவளத்துறை ஒரு உத்தரவு போடுது, நீர்வளத்துறை, இந்த 2 அமைச்சர் இந்த நீர்வளத்துறை உருவாக்குறது அமைச்சருக்குள்ளே இன்ஃபைட் இருக்குது. இந்த இன்ஃபைட்டு தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ ஏன் கொடுக்குற, நீ ஏன் பில் தர, நீ ஏன் பண்ணுறன்னு. ஒரு நல்ல அதிகாரி சரவண வேல்ராஜ் கனிமவளத்துறையில் இது மாதிரி கம்ப்யூட்டர் இவே பில்லு, கம்ப்யூட்டர் பில்லு கொண்டாந்து அதுக்கான நடைமுறையை படுத்தினார். உடனே அவரை மாற்றப்பட்டார். அதுக்காக தான் நான் இனிமேல் எந்த அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி மாற்றப்பட்டாலும் அதுக்கான அரசு விளக்கம் கொடுத்து தான் மாற்றணும். இல்லை சரியாக படிக்காத வந்துட்டாரா, இல்லை அவர் படிப்பில் ஏதாவது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சுட்டாரா, என்ன காரணத்துக்கு நீங்கள் மாற்றுறீங்க? அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிங்க என்ன நினைப்பாங்க? எப்படி இது ஒரு வாட்டியும் கமிஷனர் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ மாற்றப்பட்டார் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், இப்போ வந்திருக்கா. அவங்க இப்போ நான் போன கமிஷனரை கேட்டேன், நாங்கள் கோரிக்கை வச்ச உடனே அவர் எல்லாமே 1 வாரம் 1 மாதம் 30 நாள் என்றார். கோரிக்கை வச்ச உடனே எந்த கோரிக்கையோ அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துகிற கோரிக்கையே இல்லை. எல்லாமே நாங்கள் இந்த ஆர்சி புக்கு கொடுங்க, எங்களுக்கு எஃப்சி பண்ண அலோவ் பண்ணுங்க, இதுதான் கேட்குறோம். அது கேட்டதுக்கே நான் கேட்டேன், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே 1 மாதத்தில் பண்ணுவோம், நீங்கள் எவ்வளோ நாள் 3 வருஷம் இருப்பீங்களா கேட்டேன். நீங்கள் லிஸ்ட்டு பாருங்கள் போர்டில் எல்லாமே 1 வருஷம் தான் என்றார். அப்போது என்ன இதெல்லாம் கொள்ளையும் லஞ்சமோ லாவண்யோ ஊழலோ நடைபெறுற துறை இது 2 துறையும். அப்போது அதிகாரிகளை மாற்றிக்கிட்டே இருந்தால் யாரும் கேஸ் போட முடியாது, இடி உள்ளே வராதுன்னு மாற்றுறீங்களா? எந்த காரணத்துக்கு மாற்றுறீங்க? எங்களுக்கு விளக்கம் வேணும். காரணம்ங்கிறது ஓப்பனாக சொல்லிடலாம். 15 ஆண்டு காலமாக முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், இந்த அமைச்சர்களுக்கு பின்னாடி தான் இந்த கிரசர்கள், கல்குவாரிகள், எம்சாண்டு தயாரிக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அப்போ அதிகாரிகளை மாற்றத்தானே செய்வாங்க. அதிகாரிகள் அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை யார் வேணுங்கிறத அவங்க உருவாக்குறாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குதே தவிர, இப்போ சென்ற மே 20ஆம் தேதி ரகுபதி அமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் எங்களை அழைச்சி கிரசர் உரிமையாளர்கள் அழைச்சி ஒரு மீட்டிங்கே நடத்தினார். அதில் என்ன சொன்னார்? கனிம வள கொள்ளையே தடுக்கப்படும், ரேட்டு ஓவர்லோடு போடக்கூடாது, அதிக பாரம் ஏற்றக்கூடாதுங்கிற கண்டிஷன். அப்படி ஏற்றி வண்டிகள் மாற்றினா முதல் குற்றவாளி கிரசர் உரிமையாளர், 2வது குற்றவாளி லாரி உரிமையாளர், அப்புறம் தான் ஓட்டுநர், அப்படின்னெல்லாம் ஒரு சட்டத்தை வாய்மொழி உத்தரவாக கொடுத்தாங்க. அதெல்லாம் காற்றுல பறந்துட்டு இருக்குது. அதே போல தான் மெட்ரோ, இது அண்ணன் தலைவர் சொல்கிறது போல் இந்த மெட்ரோ ஒரு கான்ட்ராக்டரை எடுத்திருக்காரு. இது கொடுக்குற பில்லு ஏடி மைன்ஸு, சென்னை ஏடி மைன்ஸ் ஒரு லேடி அவங்க கொடுக்குறாங்க. இதில் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு 170 கிலோமீட்டர் இந்த பில்லில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ திருடுறதுக்கு உண்டான வேலையை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த பில்லை வச்சு 4 லோடு நைட்டில் ஓட்டணும், அதுக்காக தான் 170 கிலோமீட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எங்கே இருந்து நடக்குது? இந்த கான்ட்ராக்டுக்காரன், இந்த ஏடி மைன்ஸும் கூட்டுக்கொள்ள. இதுக்கு மேலே யார் இருக்கா? இதுக்கு மேலே யாரோ இருக்கா? இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு அப்பாவி லாரி ஓனர் அவர் தான், எங்கே அவர் தான் லாரி ஓனர். அவர் வண்டி தான் இப்போ மாட்டியிருக்கு. அந்த வண்டி மாட்டி இப்போ 10 நாளாக அலைகிறோம். அதிகாரிகளை பார்க்குறோம், கலெக்டரை பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான இது கிடையாது. இது போலி பில்லுன்னா அவங்க மேலே தப்பு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை உண்மையான பில்லுன்னா எங்கள் வண்டியை விடுவிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லையா? எதுவுமே நடக்காமல் பில்லையும் நீ கொடுக்குற, வண்டியும் பிடிச்சி போடுற, நீயே கிலோமீட்டர் எழுதி கம்ப்யூட்டர் பில்லில் நாங்கள் கிலோமீட்டர் எழுத முடியுமா? இல்லை தூரத்தை போட்டு கொடுக்குறியா? யாராவது போட முடியுமா? இது எல்லாமே ஏடி மைஸில் வர்றது பில்லு தானே. இந்த பில்லு ஆன்லைன் பில். அப்படி இருக்கும்போது இதில் முறைகேடுகள் நடந்தால் இதை யார் தடுக்கிறது? அப்போ அமைச்சருக்கு இது தெரியாமல் நடக்கலை அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். வெகு விரைவில் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருக்காரு தலைவர். அதன்படி ஸ்ட்ரைக்கு மெட்ரோ வண்டிகள் எதுவும் ஓடாத அளவுக்கு நிறுத்துவோம். இதுதான் உண்மை. அமைச்சருக்கு இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஏடி மைன்ஸை கூப்பிட்டு இது வண்டியை உடனே ரிலீஸ் பண்ணணும். அவருக்கு நிவாரணம் வேணும்னு எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். தொடர்ந்து கோரிக்கையை பேசிட்டு வரீங்க. இது ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கல, சென்னையில் இது போல ஒரு போலியான பில்லை வச்சு முதலமைச்சர் இருக்கீங்க. சென்னையில் வெளிப்படையாக அவங்க எப்படி செய்யறாங்க? இதுக்கு தான் இவ்வளவு விவரம் சொல்றோம். வெளிப்படையா செய்யறாங்கன்னு இப்ப யாரு இதுக்கு பின்னாடி இருக்காங்கிறது மாபியா கும்பல் இருக்குது. இதுக்கு தான் நாங்க இவ்வளவு விவரமா சொல்றோம். என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்கடா, எந்த பிரச்சனை வேணாலும் மீட் பண்ணுங்க, யாரை வேணாலும் நீங்க சந்திக்க, எங்க ஒன்றும் பண்ண முடியாது.
எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இதில் தான் இந்த 15 வருஷ காலமாக நடந்துட்டு இருக்குது. நான் சொல்றது இந்த ஆட்சி மட்டும் இல்லை, 15 வருஷ காலமாக இது நடந்து இப்போ ரொம்ப முத்தி போய் இருக்குது. மெட்ரோ போனதோட மெட்ரோ ஒர்க்கு நடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மெட்ரோ ஒர்க்கு இருக்கிற மண்ணு பூரா திருநீர்மலை, குன்றத்தூர், கல்குவாரிகள் வந்து பெருசாக தோண்டி எடுத்த பள்ளங்களை மூடப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த மண்ணு பூரா எங்கே போகுது? இன்னைக்கு எந்த பள்ளம் மூடலை, எல்லாம் விற்பனைக்கு போயிட்டு இருக்குது. விற்பனைக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்குது, உத்தரவு இருக்கா? எதுவுமே இல்லை. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இதனால் அரசுக்கு வருமானம் வராமல் வருவாய் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் கத்திட்டு கிடக்கிறோம் ஒவ்வொரு முறையும். இதனால் பாதிக்கப்படுறது நாங்கள் லாரி உரிமையாளர்கள். லாரி உரிமையாளர்களை பிடிச்சி கேஸ் போடுறதுனால தான், திருட்டு வழக்கில் பதிவு பண்ணி எங்களை ஜெயிலில் அடைக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ ஆவேசப்படுறோம். இல்லைன்னா எக்கேடு கட்டாது போங்க, ஊழல் பண்ணிட்டு போங்கன்னு விட்டு போயிடுவோம். எங்களால் முடியலை. கனிம கொள்ளையில வந்து அமைச்சர் நீங்க தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. இப்ப நீங்க யாருக்கு வந்து நிவாரணம் கேட்பீங்க? அதே அமைச்சர்கிட்ட தானே போகணும். அமைச்சரே எங்களுக்கு நிவாரணத்துக்கு தான் என் தலைமை கலாச்சாரத்தில் கூட்டு உட்கார வச்சு மீட்டிங் நடத்துறாரு. இனிமேல் எதுவுமே நடக்காது, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி இன்னைக்கு 3 மாசம் ஆகுது. மே 20 எங்க இன்னைக்கு வந்து என்னாச்சு? செப்டம்பர் 1. 3 மாசமா எந்த விதமே நடக்கல. அமைச்சரை பார்க்க முடியல. அமைச்சரை நாங்கள் மறுபடியும் மீண்டும் சந்திக்க முடியல. அவருக்கு தொடர்பு இருக்குதா இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அவர் இதை கண்டிக்கணும் இல்லை, அவர் இது நடவடிக்கை எடுக்கணும். அவர் தானே பொறுப்பு. அவரும் டைரக்டர் இருக்கிறதால பொறுப்பு. கனிமவளத்துறை டைரக்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குல்ல. ஊழல்னா என்ன? ரோடு ஏற்றி போயிட்டே இருக்குது. கனிமம் டிரான்ஸ்போர்ட்ல தானே ஏற்றிட்டு போகுது. அப்போ ஏன் அதை தடுத்து நடக்க முடியல? ஆமாம், அதாவது கடந்த அரசு வந்து இந்த எம்சாண்ட் பாலிசி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே எம்சாண்ட் விற்கணும்னா அதுக்கு பாலிசி உருவாக்க வேண்டும். அதாவது சட்டத்திட்டங்கள் அந்த அரசு உருவாக்கவே இல்லை. ஏன் சட்டத்திட்டங்களை உருவாக்கலைன்னா, மலைகள் உடைக்கப்படுறதுலே முறைகேடு. அதாவது 500 டன்னு உடைக்கிறதுக்கு 5000 டன்னு கொட்டுது, 5000 டன்னு விற்கிறாங்க. அப்போ அதை எடுத்தாந்து இங்கே அரைச்சி இங்கே விற்கும்போது இங்கே சட்டத்திட்டம் உருவாக்கி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து கணக்கு வரும், அங்கே இங்கே கணக்கில் இடிக்கும்னு சொல்லி இவர்கள் சட்டத்திட்டத்தை அந்த அரசு உருவாக்கலை. இந்த அரசு வந்த உடனே ஏவா வேலுக்கு கடிதம் கொடுத்தேன். அப்போ இருந்த மெய்யநாதன் பொல்யூஷன் மினிஸ்டர் கொடுத்தேன். அப்போது இருந்த பொதுப்பணித்துறை நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் 3 பேர் கடிதம் கொடுத்து இது நாள் வரைக்கும் பண்ணல. சட்டத்திட்டங்களை உருவாக்கவில்லைன்னு அந்த சீஃப் இன்ஜினியர் பில்டிங்ஸ் மேலே மெரினா காவல் நிலையத்தில் அப்போ இருந்த 2022 இருந்த ஸ்டாலின் இன்ஸ்பெக்டர் கிட்ட கடிதம் கொடுத்தேன், வாங்கவே இல்லை. இப்போது கடந்த சட்டசபை கூட்ட முடியறதுக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை செயலாளர்கிட்டே கடிதம் கொடுத்துருக்கேன். என்னன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் இது வரைக்கும் சட்டத்திட்டங்கள் உருவாக்கவில்லை. சட்டத்திட்டங்களை உருவாக்காதனால இதில் கனிம கொள்ளையிட்டோ கனிமங்கள் கடத்தல், கனிமங்கள் வந்து முறைகேடு, அதாவது தரமற்ற கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். உங்கள் மீது ஏன் நான் காவல்துறை மூலிமா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது? செக்ஷன் 166 தன் கடமை செய்ய தவறுங்க. ஐஏஎஸ் மேலே கொடுத்து அவர்கிட்டயே சந்தித்து அவர்கிட்டயே கடிதம் கொடுத்து வந்தேன். இந்த கூட்டத்தொடருக்குள்ளே இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கவே இல்லை. இப்போது மெரினா D7 ஏதோ செக்ரட்டரியேட் உள்ளே இருக்கிற காவல் நிலையத்தில் கம்மிங் வீக்கில் நான் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். வேறு எங்களுக்கு என்ன வழி தெரியும்? அமைச்சரை மாற்றிருக்காங்க. அமைச்சர் மாறின பிறகு நல்ல அதிகாரி வந்தாங்க. இப்போ நல்ல அதிகாரி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பில்லு கொண்டு வந்தார். இப்போ அவரை மாற்றியாச்சு. இப்போ இருக்கிற அதிகாரி இப்போ தான் வந்திருக்கேன் ஸ்டடி பண்ணுறேன்றாரு. எனக்கு இன்னும் அவர் அந்த வேலையை அப்படியே முடக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, எங்களை மாதிரி நாங்கள் இங்கே சொல்லிட்டோம், அமைச்சருக்கு சொல்லிட்டோம், மீட்டிங்லேயே எல்லாமே சொல்லிட்டோம். இதுக்கு அப்புறம் உங்கள் வண்டிங்க டிரைவர்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டான்னா, இப்போ திருப்பூரில் ஒரு டிரைவர் 18 நாள் உள்ளே இருந்துட்டு வந்தார். 1.5 யூனிட் ஜெல்லி ஏற்றிட்டு வந்தார். அப்போ அந்த ஜெல்லி ஏற்றினவர் பில்லு கொடுக்காத மீது ஏன் நடவடிக்கை? இப்போ கூட நாங்கள் கலெக்டருக்கு என்ன கொடுத்தோன்னா, இந்த ஐடிடிசி பில்லு கொடுத்தார ஏன் இவர் மீது நடவடிக்கை இல்லை? தப்புனா 2 பேரும் எடுங்கன்றோம். இதை தான் அமைச்சர் சொன்னார். இதை ஏன் பண்ணலன்னு கேட்குறோம். இப்போ இது மாதிரி வந்து போன அரசு இந்த அரசு எல்லாமே தொடர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் படித்த ஐஏஎஸ் அதிகாரி தான்.
ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ஒரு அதிகாரியை மாற்றிட்டு போயிடுறாங்க, திருப்பி வேறு அதிகாரி வந்து பண்ணுறாரு. இதுதான் இனிமேல் அதிகாரிகளை மாற்றக்கூடாது. அவர் மாற்றப்பட்டால் என்ன தவறு செய்தார்ன்றதை சங்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும்ன்றது தான் இதில் நான் கோரிக்கை. புகார் கொடுக்குறோம், பாதிக்கப்படுறாங்க, அது அடுத்த இப்போ என்ன போயிட்டு இருந்தேன். இன்னும் 8 மாசத்துல அதுக்கான மாற்றத்தை நாங்க செய்வோம். அந்த பவர் தான் எங்க கிட்ட இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திர ஜனநாயக உரிமையை கொடுத்துருக்காங்க இல்லையா, போன தடவை நடக்கல. இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். அடுத்த 5 வருஷத்துல நம்ம 6 மாசத்துல வரப்போகுது, மறுபடியும் நாங்க மாத்துறதுக்கு முயற்சி. அதுதான் எங்க கிட்ட இருக்கு, வேற எதுவும் கிடையாது. எங்க தொழிலாளர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேரும் எங்களை சார்ந்தவங்க கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வருவாங்க, அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா. காலைவரற்ற வேலை நிறுத்தம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து 15 நாள் பார்க்குறோம். நடவடிக்கை இல்லைன்னா தமிழகம் முழுதும் சேலம், கோயம்புத்தூர், மதுரை எல்லா மாவட்டத்திலையும் இந்த வேலை நிறுத்தத்தை ஈடுபடுவோம். அதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம். மொத்தம் இதில் ஓடக்கூடிய ஒரு மெட்ரோ இப்போ சிட்டியில் இங்கே வரைக்கும் 1000 லாரி கிட்ட ஓடுது. இப்போ வெளியெல்லாம் வந்துட்டா ஒரு 200 லாரி 100 லாரி ஒரு மாவட்டத்துக்கு ஓடும். அவங்களுக்கு இரவு நேரத்தில் ஓட்டக்கூடிய அந்த வேலை நிட்டாவே மெட்ரோ வேலை ஸ்தம்பிக்கும். அந்த முதல்வர் வந்து இந்த மெட்ரோ திட்டத்தை நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். இது கலைஞர் ரொம்ப ஆசைப்பட்டு இதை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தில் இவ்வளோ முறைகேடு நடைபெறுது. இதை மக்களுக்கும் அதிகாரிகள் தெரியப்படுத்த வேண்டும் என்றதுக்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை வச்சிருக்கோம். ஏன் பிடித்த அதிகாரிக்கு தெரியாதா? இப்போ அதிகாரிக்கிட்ட தான் இந்த பில்லு இருக்குது. கோடம்பாக்கத்தில் எடுத்து விருகம்பாக்கத்தில் பிடிச்சிட்டாங்க. நேராக அங்கே 10 நிமிஷத்தில் கோடம்பாக்கம் போய் சைட்டில் போய் ஏன் 170 கிலோமீட்டர் போட்டேன், ஏன் எங்கே எடுத்தனே போடல, ஏன் இத்தனை அவர் போட்டேன். நீங்களும் அவங்களும் ஜாயிண்ட்டாக கொடுக்குற பில்லு. இந்த பில்லு அந்த அம்மா லேப்டாப் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் இந்த பில்லு வரும். அந்த அம்மா ஓகே பண்ணால் தான் வரும். அப்போ 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற கொள்ளையில் அப்பாவி லாரி உரிமையாளர் பிடிச்சி உள்ள. இதை தான் நான் கேட்குறோம். ஏன் இவரை இது வரைக்கும் கைது செய்யலை? ஏன் இந்த ஐடிடிசி மேலே நடவடிக்கை எடுக்கலை? மாவட்ட ஆட்சியர் கடிதம் கொடுத்து 1 வாரம் ஆகுது. கமிஷனருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் குற்றம் எஃப்ஐஆர்ல இவங்களும் A1 A2 சேருங்கன்ற. ஏன் லாரி ஓனர் தப்பு செஞ்சார்னா அந்த பில்லு வழங்கின அதிகாரியும் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? அப்போ அவர் பின்னாடி யார் இருக்காங்க, இந்த கொள்ளைக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்பதை தெரியப்படுத்த வேண்டும் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட. 160 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. 160 கிலோமீட்டர். அவர் வந்து 5 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. 1/2 மணி நேரத்தில் போக வேண்டிய வண்டி 5 மணி நேரம் டைம் போடுறாங்க. அப்போ எத்தனை லோடு ஓட்ட சொல்லி அவங்களே இது திருட்டு வேலைக்கு உடனே போகிறாங்க. இல்லை நாங்கள் பார்த்தோம்னா எங்கள் வண்டிங்க ஓடாது. மறுபடியும் சொல்லிடுறோம். இல்லை அதுதான் சொல்கிறேன். நாங்கள் பார்த்து இந்த கேள்வியில் கேட்டோம்னா எங்கள் லாரி எங்கள் உள்ள நாளைக்கு உள்ள மெட்ரோவில் வண்டிகள் நாளைக்கு உள்ளே போக முடியாது. ஆமா, வேற வழி இல்லை. எங்க பொழப்பு அப்படி இருக்குது. அதனால நீ முதல் குற்றவாளி யாரு, அவங்கள முதல் அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க உரிமையாளரையும் தப்பு பண்ணியிருக்காரு, அவரே அரெஸ்ட் பண்ணுங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க கேட்கிறோம். ஒருத்தரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? தப்பு தூண்டினவன் யாரு, அவன் செஞ்சவன் யாரு, இதுல அனுபவிக்கிறவன் யாரு, அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து எங்க உரிமையாளர் அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும். ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு யார் தண்டனை கொடுக்கறது? இதுதான் எங்களுடைய கேள்வியே. கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆனால் இவங்க மட்டும்தான் தண்டனை கிடைக்குதாங்கன்னு யார் அந்த இது ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலையே. இது வரைக்கும் தமிழக வரலாறுலையே எந்த க்ரஷர் ஓனரோ குவாரி ஓனரோ இந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக சேர்த்ததான் வரலாறே இல்லை. பாதிக்கப்பட்டது முழுசாக எல்லா கேஸும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா லாரிக்காரன் தான். இதை எங்கன்னா சவுலத்துன்னு போய் நம்மளா அள்ளி போட முடியுமா? இது ஒரு இடத்துல நாங்கள் அள்ளி போட முடியாது. பாதிக்கப்படுறது மட்டும் லாரி ஓனரா இருக்காங்க. நீங்க மீடியாக்காரங்க இந்த நிகழ்ச்சியை கொண்டு போங்க தயவு செய்து. நாங்க தைரியமா வந்து இங்க பேசுறோம். எங்களுக்கு என்ன மருத்துவம் வந்தாலும் பரவாயில்ல, தைரியமா பேசுறோம். நீங்க மீடியாக்கள் தான் தூண்கள், இந்த நாட்டு தூண்கள் நீங்க தான். இதெல்லாம் மறைக்காதீங்க. தயவு செய்து கொண்டு போய் சேருங்க. மக்கள் மத்திய போகட்டும், அரசாங்கத்துக்கு போகட்டும், அதிகாரிகளுக்கு தெரியட்டும். நாங்கள் எங்களை கூப்பிடட்டும். நாங்கள் புட்டு ஆதாரத்தோட நாங்கள் வைக்கிறோம். உண்மையா பொய்யான்னு அப்போ அவங்களுக்கு தெரியும்.
ஆமாம், மெட்ரோ அந்த நிர்வாகத்தில் போய் கேட்டால் இது அந்த நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம், அவர் ஐடிடிசி கேளுன்றாங்க. அவரை போய் கேட்டால் இது நீங்கள் கனிம வளத்துறை கேளுங்கன்றாங்க. இப்படி நான் அவங்க சொன்ன இடம்லாம் போய் பார்த்தாரு. என்னப்பா வண்டி பிடிச்சா அன்றைக்கி மறுநாள் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேலையை, போலீஸை கூப்பிடுறாங்க. அதாவது இந்த ஐடிடிசி நிறுவனம் என்ன சொல்லுது, டூப்ளிகேட் மைன்ஸ் உலாத்துறாங்க. அந்த அம்மா லேடி இங்கே இருக்கிற சுகுணாவா மேடம் வந்து 3 வருஷமாக இருக்காங்க, சுகுணான்ற மேடம். அவங்களால இரவு நேரத்தில் வர முடியல. இதெல்லாம் அவங்க ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு ஜீப்பு கொடுத்து ஒரு டீம் ரவுடிஸ் வச்சு இது மாதிரி சுற்றுறதா அவன் சொல்கிறான். யார் பிடிச்சது, உண்மையிலே அவங்க தான் பிடிச்சாங்களான்னு கேட்டு வாக்குவாதம் நடந்து அப்புறம் போலீஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் எங்களுக்கு சங்கத்துக்கு சொல்லி நாங்கள் போய் டைரக்டரையும் கலெக்டரையும் சென்னை கலெக்டரையும் பார்த்து மனு கொடுத்தோம். எந்த முன்னேற்றம் இல்லாதனால தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபடும். மைன்ஸே போய் ஒரு மாநில தலைவர் பார்த்தா கூட உட்காருங்கன்னு சொல்றதுக்கு அவங்க சீட்டு கூட கொடுக்கறது இல்லை. கனிம வளத்துறை துணை இயக்குனர், சென்னை துணை இயக்குனர் தான் இந்த பில்லு வருது, அவங்க தான் பிடிச்சி கேட்டு போட்டிருக்காங்க. அதாவது போலீஸில் வந்து உண்மையை சொல்லல, வண்டியை பிடிச்ச வண்டியில் பில்லில் டைமிங் ப்ராப்ளம், அவங்க பொய் வழக்கு கொடுத்துருக்காங்க. இன்னான்னு இந்த வாகனத்தில் எந்த ரசீதியும் இல்லைன்னு. இப்போ நான் வந்து மதுரவாயல் டிசிக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்கேன். எங்கேப்பா அந்த லெட்ரு? மதுரவாயல் டிசிக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். அதாவது ஆய்வாளர் விசாரணை செய்யாதே வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு கொடுத்துருக்கோம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கணும்ல, டிரைவரை கூப்பிட்டு என்னப்பா அவங்க பில்லு இல்லைன்னு அப்படி தான் கொடுப்பேன்றாங்க. அப்போது இது ஏன் பயப்படணும், ஏன் பில்லு கொடுக்க பயப்படுறாங்கன்ட்டு தான். வேண்டாம் இருக்கட்டும்.